ஒரு சின்ன கிராமத்துல கதிர் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப ஏழையா இருந்தாலும் எப்பவுமே பொய் சொல்லவோ அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட மாட்டான். எங்க சமைக்க எல்லா பொருளுமே தீந்து போச்சுங்க. காலையில சமைக்கிறதுக்கு அரிசி இல்லன்னு சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? வேலைக்கு போன இடத்துல பணம் தரவே இல்ல. அதால எந்த பொருளுமே வாங்க முடியல. சரி பாத்துக்கலாம், அந்த கடவுள் நமக்குன்னு ஒரு வழி காட்டுவாரு என்று சொன்னான். அதற்கு அவன் மனைவி, ஆமா, எப்ப பாரு இதே சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எப்படியோ பட்னியா இருந்துடலாம். ஆனா நம்ம பையன் எப்படி பட்னியா இருக்க முடியும்? நாளைக்காவது கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி, பையன் பசியா இருப்பான். நான் போயிட்டு ஏதாவது பொருள் இருக்கான்னு பாத்துட்டு ஏதாவது சமைச்சு தரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். கதிருக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடுத்த நாள் கதிர் ஒரு செல்வந்தரோட நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ நிலத்தை தோண்டும் போது அவனோட மண்வெட்டி ஏதோ ஒரு பொருள் மேல பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தா ஒரு பெட்டி நிறைய தங்க காசு இருந்துச்சு. அத பார்த்த கதிர் அதிர்ச்சி அடைந்தான். அட சாமி, இவ்ளோ தங்கமா? இத வச்சு என் வறுமை எல்லாத்தையும் ஓட்டிடலாமே. என்னோட பிள்ளைகளுக்கு நல்ல துணி வாங்கி தரலாமே. அவனோட மனசு ஒரு நிமிஷம் தடுமாறுச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அவன் மனசாட்சி அவனை தடுத்துச்சு. இல்ல கதிர், இது அடுத்தவன் சொத்து. இது உழைச்சு வந்ததில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிய தூக்கிக்கிட்டு நேரா பண்ணையார் வீட்டுக்கு போனான். என்னப்பா கதிரு, வேலைய எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? அது என்ன கையில பெட்டி? என்று அந்த பண்ணையார் கேட்டார். அதற்கு கதிர், ஐயா, உங்க நிலத்துல வேலை செய்யும்போது இது கிடைச்சதுங்க. இது உங்க நிலத்துல இருந்துச்சு. இத புடிங்க என்று அந்த பெட்டிய பண்ணையார் கிட்ட கொடுத்தான். அத பார்த்த பண்ணையார் அசந்து போயிட்டாரு. ஏப்பா கதிர், உன்னோட குடும்ப வறுமைய பத்தி எனக்கு தெரியும். இதை நீயே எடுத்துட்டு போயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. இத நீயே எடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த? என்று அந்த பண்ணையார் கேட்டார். அதற்கு கதிர், ஐயா, வேர்வை சிந்தி உழைக்கிற காசு தாங்க என் வயித்துல ஓட்டும். உழைக்காம வர்ற இந்த தங்கம் எனக்கு நிம்மதியை தராதுங்க. அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்குங்க? என்று கதிர் கூறியதை கேட்ட பண்ணையாருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. கதிர அங்கேயே இருக்க சொல்லிட்டு உள்ள போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வந்தாரு. கதிர்கிட்ட ஒரு பைய கொடுத்துட்டு, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்ல. கதிர், உன்னோட நேர்மைக்கு முன்னாடி இந்த தங்கம் எல்லாமே தூசிப்பா. இந்த பையில இருக்கிற காச நீயே வச்சுக்கோ. இது உன்னோட நேர்மைக்கு நான் தர்ற பரிசு. இத வச்சு நீ சந்தோஷமா வாழு என்று பண்ணையார் கூறினார். பண்ணையாருக்கு நன்றி சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து போனான். அந்த பணத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான். நேர்மை எப்போதுமே கசக்காது. அது சரியான நேரத்துல நமக்கு உயர்வையும் மதிப்பையும் தேடித்தரும்.